கேட்கின்றார்கள், இவர் மீது குர்ஆன் முழுவதும் ஒரே நேரத்தில் ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை? ஆம், இவ்வாறு ஏன் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இதனை நல்ல முறையில் உமது இதயத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதே நோக்கத்திற்காகத்தான் இதனை நாம் ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்துடன் தனித்தனி பகுதிகளாக்கினோம். மேலும் இதில் இந்த விவேகம் இருக்கின்றது. அவர்கள் உம்மிடம் வினோதமான விஷயத்தை அல்லது வியப்புக்குரிய கேள்வியை கேட்டு வந்த போதெல்லாம் அதற்குரிய சரியான விடையை உரிய நேரத்தில் உமக்கு நாம் அளித்துள்ளோம். மேலும் மிக அழகான முறையில் விஷயத்தை விளக்கியுள்ளோம். நரகத்தை நோக்கி எவர்கள் முகம் குப்புற இழுத்து செல்லப்படவிருக்கிறார்களோ அவளின் தங்குமிடம் மிக மோசமானதாகும். அவள் வழியும் மிக மிக தவறானதாகும். நாம் ஏற்கனவே சொன்னது போல இங்கே அல்லாஹ் என்ன சொன்னா, குற்றவாளிகள் கதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவும் மினல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகரலாக்கினோம். கபாபி ரப்பிக்க ஹாதியும் வனசீரா, மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு இது இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த மக்களை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாங்களோ இல்லையா, அல்லமீன் சாதி. இவருக்கு நுபுவத்து வந்திருந்த விஷயம் வரக்கா பின்னாவும் நினைச்சினார், முகமதே இந்த மக்கள் தானே செய்வாங்க, உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிப்பாங்க, அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன், என்ன விரட்டுவாங்களாம். ஏன்னா அவ்வளோ மக்காவாசிகளுக்கு மிக நேசத்துக்குரிய ஒரு நபர் இருக்காருன்னா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நம்ம பார்த்தோம். இதில் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல எழுதும்போது பெரிய சண்டை, ஒரு பெரிய போர் வரக்கூடிய சூழல். எல்லாம் அதிகாலையில் யார் முதலாக அந்த காபத்துக்குள்ள நுழைகிறாங்களோ அவர் சொல்ல தீர்ப்பு நம்ம ஏற்றுக்குருவோம். அங்கே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அல்லமீன் வந்துட்டார், சாதிக்கு வந்துட்டார். அப்போ என்ன சொன்னாரோ அப்படியே கேட்டாங்க. என்ன சொன்னாரோ இந்த கல்லை யாருக்கு கொடுத்துனாங்க? கல்லை யாருக்கு கொடுத்துனாங்க? ரசூலா தான் கொடுத்தாங்க. ரசூலா நினைச்சிட்டாங்க. அப்போ யாருமே சொல்ல, யாருக்கு எந்த அன்டிஸ்பியூட்டட் சொல்லலாம். ஆனால் எப்போ இறை வேதத்தை நான் ஒரு நபி என்ற விஷயத்தை சொன்னாங்களோ அப்போ அவங்களாம் எதிரிகள் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கிற சொல்லாங்க. அந்த கவலை ரசூலோட இந்த என்னுடைய உறவுகள், என்னுடைய நட்பர்கள் என்ன ஒரு காலத்தில் இது பண்ணவங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கவலை இருந்தது. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லா இறைத்தூர்களுக்கும் என்ன செஞ்சாங்க, இது மாதிரி குற்றவாளிகள் எதிரிகளாக தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அதாவது என்னொன்று என்ன சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போல என்ன செய்வாங்க, இது அல்லாஹ் தான் வந்திருக்கு சொல்லி அவங்க அறிவாங்க. ஏறி போன அபுனாவுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை அறிவதை போல இருந்தாலும் அவங்களுடைய ஈகோ இந்த இது இறைவனது அந்த வேதம் தான் நம்ம அறிவாங்க. இந்த குறைஷிகள் யார் எதிர்க்கிறாங்களோ புரியாமல எதிர்க்கல, யாரும் எதிர்க்கல, புரிஞ்சுதான் எதிர்க்கிறாங்க. இது மனிதனால் எழுதப்பட்ட வசனம் இல்லைன்றது அவன் தெரியும். இறைவன் தான் அவருக்கு இறக்குறான் தான் தெரியும். இருந்தாலும் இதை ஏற்றுக்கொண்டால், இவரை இறை தூதராக நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய அத்தாரிட்டி போயிடும் இல்லையா, என்னுடைய அதிகாரம் போயிடும். நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்றது எல்லாரும் ஈக்குவல் ஆகிடுவாங்க. அதை நான் தீரணிக்க முடியல. அதாவது தெரிஞ்சிட்டா நான் குற்றவாளியாக இருப்பேன், தெரியலன்னா பிரச்சனை. இது தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி. அப்போ இது என்னன்னா, இது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல். இன்னொரு விஷயம்னா இது என்ன செய்யறாங்க, இது யாரும் என்ன செய்ய முடியாது, யார் எதிரியாக இருக்க முடியாது. அடுத்து என்ன சொன்னான்னா, இது அல்லாஹ் என்ன சொல்ல, அப்போ உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் சொன்னான். அல்லாஹ் தான் உங்களுக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் தான் சொன்னான். அதனால் இந்த மக்களை பற்றி நீ கவலைப்படாத. அடுத்து அடுத்த சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆனையை ஒரே பொதுவாக இருக்கணும், நீ புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியணும். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆர்டரில் இருக்கணும். நீ சம்பித்து விவாதம் ரத்தனா தோறதுலாம் வலா யௌதூனக மஸலின் இல்லா ஜிகனாக பில்லத்தி வஹசன் தஃப்சீரா. அது மட்டும் இல்லை, அதோடைய விளக்கத்தையும் நம்ம சொல்லுங்கிறான். குர்ஆனுக்கு விளக்கமான தஃப்சீர் யாரு சொல்ல? உதாரணம் குர்ஆனுக்கு தஃப்சீர். உதாரணமாக குர்ஆனுக்குன்னு ஏகப்பட்ட தஃப்சீர் இருக்குங்க. நான் சமீபத்தில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 170 தஃப்சீர் இருக்கான். 170 தஃப்சீர் குர்ஆனுக்கு.
சாதாரண 4-5 வால்யூம்லேருந்து பெரிய பெரிய வால்யூம்ஸில் இருக்குது இல்லையா? அப்போ ஆக்சுவலாக பார்த்தா ரசூலுல்லாஹ் அது குர்ஆனுக்கு முழுமையான தஃப்சீரை யார் சொல்லலாம்? நபி ஸல்லல்லாஹு முழு வாழ்க்கை தான் தஃப்சீர். ஏன்னா கான ஹுலுகுஹுல் குர்ஆன் சொன்னாங்க. இப்போ உதாரணமாக குர்ஆனை புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நேரடியாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, சில விஷயங்கள் தான் தொழுகைன்னு சொல்கிறான். தொழுகை எத்தனை வேலை? 5 வேலை இல்லையா? அது இத்தனை. தொழுகை எப்படி தொழுகணும்? யாருக்கு கற்றுக் கொடுத்தா? குர்ஆனில் இருக்கா? ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காயத்து, இஷாவுக்கு எத்தனை ரக்காயத்து, ஜக்காத்து கொடுக்கணும் அல்லாஹ் சொன்னான். எத்தனை பெர்சன்டேஜ் குர்ஆனில் இருக்கா? எங்கே இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னான். ஆடு எத்தனை, மாடுல எத்தனை, ஒட்டவங்க எத்தனை, விளைச்சல் நிலத்தில் எப்படி, எல்லாரும் அளவுகளை யார் சொல்லி கொடுத்தாங்க? நோன்பு வைக்கணும்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஆனால் எப்படி அந்த முறைப்படி நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜு உம்ரா செய்யறது, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? குர்ஆனை விளங்கி கொள்ள முடியாது. அப்போ வஹீல 2 விஷயம் இருக்குங்க நமக்கு. இது வந்து டைரக்ட் வஹி, இது குர்ஆனுக்கு இறைவனுடைய வார்த்தைகள், அதுல இருந்து ஒரு புள்ளி கூட மாத்திருக்கு அது நமக்கு யாரும் இல்லை இல்லையா? ஆனால் இன்னொரு வஹி இருக்கு. அது என்ன தெரியுமா? வஹீல ஒன்று இது டைரக்ட் வஹி, இன்டைரக்ட் வஹி ஒன்று இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ஏன்னா குதூஹு மாத்தாக்கும் அல்லாஹ் சொன்னான், அவர் எதை உங்களுக்கு ஏவுகிறாரோ நீங்கள் வந்து செய்யுங்க, எதை விட்டு உங்களுக்கு தருங்க. மாத்தாக்கும் ரசூல் குதூ, அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ நீங்கள் தடுத்துக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லும் செய்யறது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது இல்லைன்னு